போதையில 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிட்டான். அவன் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக இளைஞர் சங்க மாவட்ட நிர்வாகி. 2.5 வயசு குழந்தை. போன மாசம் மதுராந்தகத்துல 14 வயசு பிஞ்சு குழந்தை 2 மனித மிருகம் கொடூர போதையில கெடுத்து ஓடி போயிட்டாங்க. அதே போன மாசம் தூத்துக்குடியில விளாத்திக்குளம் பகுதியில 12வது படிக்கிற ஒரு பெண் பள்ளிக்கூடம் போயிட்டு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்தது. சாயங்காலம் பின்னாடி போச்சு, வீட்டுக்கு பின்னாடி காணோம், ஒரு நாள் காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க, ஐயோ என் பொண்ணு எங்க. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பணமா கிடந்தது. காவல்துறை விசாரணையில அந்த பெண்ணை ஒரு கொடூர போதையில கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாசத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில, சென்னை அருகில கும்மிடிப்பூண்டி பகுதியில 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து ஜாலியா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்குது. 3 மணி நேரம் காணோம். நடுவுல அப்பா அம்மா தேடுறாங்க, ஐயோ என் பெண் குழந்தை எங்கன்னு. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு சின்ன புதர்ல இருந்து அழுதுட்டு வருது. மூஞ்சிலாம் ரத்த காய கீறி வச்சிருக்கிறான், ஒருத்தன் மார்பிள கீறி வச்சிருக்கிறான். ஒரு கொடூர போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதாமா தினம் தமிழ்நாட்டில் நடக்குது. நாளைக்கு இது உங்க பிள்ளைகளுக்கு நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? ஒரே உத்தரவாதம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வந்தால்தான் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும், பெண்களை பாதுகாக்க முடியும். இல்லனா இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் முதலமைச்சர், அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலமா. தேர்தல் நேரத்தில் வருவாருமா, அவர் ஆட்சி நிர்வாகம் திறமை இல்லை அவருக்கு. அதனாலதான் இந்த பிஞ்சு குழந்தைங்க பெண்கள் கொலை. ஏமா போன 5 வருஷத்துல 62,000 குழந்தைகள், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 62,000. அதுல போக்சோ குற்றம்னா 27,000 போக்சோ குற்றங்கள். போக்சோ என்ன தெரியுமாமா? பிஞ்சு குழந்தைகளை 18 வயசுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை குற்றம். பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமாமா? இருக்கு. 27,000 குழந்தைகள் மீது 5 ஆண்டு காலத்துல இந்த குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இதெல்லாம் நம்ம பார்த்து சும்மா இருப்போமா? சும்மா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாதுமா, நிச்சயமா முடியாதுமா. அதனால்தான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் பெண்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு முக்கியமான தேர்தல் இது. நாளைக்கு உங்க பேர பசங்க போதையில அங்கே கஞ்சா, காக்கேன், ஹெராயின் அப்படிலாம் பயன்படுத்த மாட்டாங்க. என்ன உத்தரவாதம்? அந்த உத்தரவாதம் வேண்டும் என்றால் இந்த கஞ்சாவுக்கு இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள், திமுக ஆட்சியை அகற்றுங்கள். அதிமுக தலைமையிலான ஆட்சி, அதிமுக ஆட்சி, இது அவசியமானது. இதைத்தான் நான் சொல்ல நான் வந்திருக்கிறேன். நான் அதுக்காகத்தான் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சம்பத் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றால் அங்கே சென்னையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அவர் வந்தவுடன் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன? எங்களுக்கு காவிரியில தண்ணி ஒவ்வொரு வருஷமும் கடல்ல வீணா போயிட்டு இருக்குது. அந்த வீணா போற தண்ணிய இந்த மாவட்டத்துக்கு இருக்கிற ஏரி எல்லாம் திருப்பி விட வேண்டும் என்று இந்த திட்டம், காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலாக சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். அப்போ இந்த திட்டம் வேண்டும் என்று இதே இடத்துல நான் பேசுறேன்னா இல்லையா? இதே இடத்துல, அங்க கூட இல்ல, இந்த இடத்துல தான் நான் உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். எப்ப பேசுனேன்? நடைபயணம் வந்த, நடந்து வந்த. அப்ப உங்ககிட்ட கேட்டேன், தருமபுரி மக்களே, கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. காவிரியில வீணா போற தண்ணி, கடலுக்கு போற தண்ணிய அதை நீரேற்று மூலமா எடுத்து வந்து இங்க இருக்கின்ற ஏரி, குளம், கண்மாயில நீங்க நிரப்பினீங்கன்னா உங்க கிணத்துல தண்ணி வரும்.